ட்ராவல் ஆல்வேஸ் ட்ராவல். எவ்வளோ தூரம் நம்ம போனாலும் ஒரு இடம் நம்மளை சுண்டி இழுக்குது. எத்தனை தடவை போனாலும் நமக்கு அழுக்கவே அழுக்காத ஒரு இடம், அதுதான் நம்ம சொந்த ஊர். எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரே ஒரு ஃபோன் கால், ஊர் விசேஷத்துக்கு வாங்கன்னு யோசிக்கவே இல்லை. பட்டுன்னு பொட்டியோட கேமராவும் தூக்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் விசேஷத்துக்கு எங்களோட நீங்களும் வாங்க. வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் விவி. நான் விஜயா. இப்ப தஞ்சாவூர்ல இருந்து மன்னார்குடிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. காலையில 8 மணிக்கு கிளம்பி இருக்கோம். இன்னைக்கு என்ன பிளான்னா, இப்ப போறப்ப வடுவூர் ராமர் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து நேரா மன்னார்குடிக்கு போய் ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போறோம். அப்புறமா ஹரித்ராநதி குளம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு சுத்தி வந்துட்டு அங்க இருக்கிற ஹனுமார் கோயிலுக்கு போயிட்டு ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மன்னார்குடி என் சொந்த ஊரு. ஸோ அங்க நிறைய மெமரிஸ்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்த சும்மா அந்த ஊரை ரேண்டமா அப்படியே ஒவ்வொரு தெருவா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு பிளான். அங்க போறப்ப ஒவ்வொன்னா எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள், ஏதாவது எனக்கு தெரிஞ்ச பிடிச்ச விஷயங்கள், அதெல்லாம ஒவ்வொன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நேற்று காலையில பெங்களூர்ல இருந்து கிளம்பி திருச்சி வழியா தஞ்சாவூர் வந்து சேர்ந்தோம். அதை ஒரு தனி வீடியோவாவே போடுறேன். தஞ்சாவூர்ல இருந்து மன்னார்குடி ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. வழியில வடுவூர் வரும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த போற வழி ஃபுல்லா அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மார்கழி மாசத்து குளிர்ல இந்த வழியா போறதே ஒரு தனி சுகம். மார்கழி மாசத்து பனி பாத்தீங்களா? இதுதாங்க ஸ்பெஷல். இந்த வடுவூர் ரூட்ல வர்றப்ப, மன்னார்குடி இதுல வர்றப்ப, இந்த வயல் வரப்ப எல்லாம் பாத்துட்டே போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி. இவ்வளவு அழகா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் பனிமூட்டத்தோட பாக்கலாம்னு நினைச்சேன். பட் ஓகே, இப்பவும் அது எப்ப பார்த்தாலும் இந்த பச்சை பசேல்னு பாக்குறது ரொம்ப அழகுதான். நம்ம பக்கத்து கடைகள், முன்ன இந்த மன்னார்குடி தஞ்சாவூர் மன்னார்குடி ரோடு கொஞ்சம் குறுகலா இருந்தது. இப்ப நல்லா அகலப்படுத்தி இருக்காங்க. கொஞ்சம் போறது வர்றது கஷ்டம் இல்லாம இருக்கு. என்னன்னா, அப்ப குறுகலா இருந்தப்ப மரங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மரமே ஆர்ச் மாதிரி இருக்கு பாருன்னு சொல்லி பேசிட்டு போவோம். அது மாதிரி அழகா இருக்கும். இப்ப அது இல்லை. ஆனா டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கு வசதியா இருக்கு. இப்ப பாருங்க, ஆர்ச் மாதிரி இருக்கிறது கொஞ்சம். Yes, I like it. Wow. That's Margari's magic.
நாம் நிறுத்திக்கலாம். இந்த நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கு. இங்கெல்லாம் தெரியுதுங்களா பேர்ட்ஸ் ஃபுல்லா? இதெல்லாம் பேர்ட்ஸுங்க. எங்கேயாவது முடிஞ்சா கொஞ்சம் நிறுத்துறோம், அப்போ பார்க்கலாம் இன்னும் தெளிவா. ஒரு ஏரி. இன்னும் இருக்கு, இறங்கி பார்க்கலாம். இங்கே மரம் ஃபுல்லாக வெள்ளை பூ மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பேர்ட்ஸ். வடுவூர் பேர்ட் சாங்சுரி. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இப்போ நல்லா தெரியுது பாருங்க பேர்ட்ஸ். பா, நல்லா பெரிய ஏரி, ஜோராக இருக்கு, பெரிய இடம். இது 130 ஏக்கர்ஸ், ஹெக்டேர் ஏக்கர்ஸ், ஹெக்டேர்ஸ் ஏரியாவில் 1999 உருவாக்கப்பட்ட அழகான இடம். இது பாருங்கள், தஞ்சாவூர் மன்னார்குடி ஸ்டேட் ஹைவேலையே வருது. அங்கே நின்று இதை பார்க்கலாம். நாம் போகிற வழியிலேயே இவ்வளோ ஒரு அழகான இடத்தை வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். எங்கள் ஊர் எவ்வளோ அழகு தெரியுதுங்களா? இங்கே ஸ்பூன் பில்ஸ், ஹெரான்ஸ், பெலிகான்ஸ்னு பல வகையான பேர்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ டிசம்பர் செம சீசனுங்க பேர்ட் வாட்சிங்க்கு. எல்லா விதமான பறவைகளும் வர்ற சமயம். ஆனால் என் கண்ணுக்கு ஸ்டார்க்ஸுங்கிற நாரைகள் மட்டும்தான் தெரியுது. மற்ற பறவைகள் இலையோட இலையாக மறைஞ்சிருக்கலாம், தண்ணிக்குள்ளே இருக்கலாம். நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தா கண்டுபிடிக்கலாம். நாம் மன்னார்குடிக்கு போகிற வழியில் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறதால இவ்வளோதான் நமக்கு தெரியுது. இப்ப கோயிலுக்கு போகலாம் வாங்க. இங்க போர்டு கூட வச்சிருக்காங்க பாருங்க, கோயிலுக்கு திரும்புறதுக்கு. மார்கழி மாசங்கிறதாலேயோ என்னவோ நல்ல பெரிய குளமா போட்டிருக்காங்க. பூசன் பூ தான் மிஸ்ஸிங்.
இப்போ டைம் 9 ஆகுது. ஏர்லி மார்னிங்லாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் கோயில் அவ்வளோ அமைதியாக தெய்வீகமாக இருக்குது. நல்ல பழைய காலத்து கோயில், ப்ளசண்ட்டாக இருக்குது. मन्मदाकृते जय रामचन्द्र राघवेन्द्र जानकीपते जय राम जय राम வடுவூர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் நேரத்தில் வந்தது நல்லா அற்புதமான தரிசனம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தது. இங்கே பாருங்கள் நல்ல கிளியர் ஸ்கை, நல்ல கோயில், அமைதியான கோயில், ராமர் கோயில், கோதண்ட ராமர். பரமபத வாசல் இருக்கு. பரமபத வாசல் இது வரப்போகுது. வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது. நாங்கள் எப்போவுமே தஞ்சாவூருக்கு வந்ததும் அன்னைக்கு ராத்திரியே வந்துடுவோம். ஒரு 7 மணி வாக்கில் இங்கே வடுவூருக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை உங்களுக்காக தான் மார்னிங்கில் வந்திருக்கோம். நான் அப்போ தான் எல்லாம் கோபுரத்தை நல்லா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுங்கிறதுனால காலையில் வந்திருக்கோம். மார்கழி மாதத்து ஸ்பெஷல் இலை நிறைய பொங்கல். மனசு மட்டும் இல்லை, வயிறும் நிறைஞ்சிருச்சு. வடுவூர்லேருந்து மன்னார்குடி ஜஸ்ட்டு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஊருக்குள்ளே நுழையிறப்பயே எவ்வளோ அழகு எங்கள் ஊர். மன்னார்குடி ஊர் முழுக்க இதை மாதிரி குளங்கள் நிறைய இருக்குங்க. முதல்ல ஒத்தத்தெரு பிள்ளையார் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோங்க. புது பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம். இப்போ தான் அக்டோபர் 12ஆம் தேதி திறந்திருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்த அதே இடத்துல நல்லா பெருசாக இன்னும் நிறைய வசதிகளோடு கட்டியிருக்காங்க. இது மன்னார்குடியோட பஜார் ஏரியா. ஃபேன்சியாக இல்லாட்டியும் ஜாலியாக இருக்கும். இங்கெல்லாம் பொடி நடையாக நடந்து தான் வருவோம். அப்பா பெரியப்பாலாம் சைக்கிளில் வருவாங்க. நாங்கள்லாம் நடராஜா சர்வீஸ் தான். நடந்து வர்றப்ப பார்க்க ரொம்ப அகலமாக இருக்கிறப்பல தோணும். இப்போ காரில் வர்றப்ப குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குது.
இப்போ ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு இடம் வந்துட்டு இருக்கு. நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பல அறிஞர்களை உருவாக்கின ஒரு நல்ல ஸ்கூல் இது. எங்க அப்பா, பெரியப்பா, தாத்தா, சன்னாஸ் எல்லாரும் படிச்ச ஸ்கூல். முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்குங்க இது மன்னார்குடியில. ஒத்தத்திரு பிள்ளையார் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி தடவை நாங்கள் வர்றப்பெல்லாம் இந்த கோயில் வந்து மூடி இருக்குது. அதனால் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறமா மற்ற கோயிலுக்கு போகலான்னுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு பெரிய கதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. ஆனால் ராஜகோபால சுவாமி கோயில் அளவு பழைய கோயில் இல்லைன்னாலும் இதுவும் ஓரளவு பழைய கோயில். ரொம்ப வருஷமா இருக்குது. இங்க உள்ளூர் மக்கள்கிட்ட ரொம்ப பிரசித்தம். நேஷனல் ஹை ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு. எப்போ நான் மன்னார்குடிக்கு வரேன்னு சொன்னாலும் எங்கள் அப்பா, அத்தை எல்லாரும் ஒத்தத்திரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வான்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு நெருக்கமான கோயில். பிள்ளையார் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு டிசம்பர் 20. ஹரித்ராநதி ஹனுமார் கோயிலில் நேற்றும் இன்னைக்கும் ஹனுமன் ஜெயந்தி விழா நடக்குது, வாங்கன்னு கோயில் அர்ச்சகர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த ட்ரிப்பு சடனாக பிளான் பண்ணி வந்தது. இப்போ நேராக அங்கே தான் போகிறோம். ஆல்ரெடி டைம் இப்போ 10:30 ஆகுது. இப்போ ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போனால் இங்கே பூஜை டைமுக்கு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹரித்ராநதி, அப்புறம் பெரிய கோயில். போகிற வழியில் எங்கள் அப்பா பேங்க் வரும், அதுவும் பார்த்துட்டே போகலாம். ஸ்டேட் பேங்க் பாருங்க, எங்கள் அப்பா பேங்க். எதுக்குடா ஹனுமன் ஜெயந்தி விழான்னு சொல்லிட்டு பஜார் காட்டுறா, அப்பா பேங்க்குன்னு காட்டுறா, அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை முதலாக உங்கள் சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் பழகின இடமெல்லாம் சுற்றி காட்டுவீங்கள்ல, அதே மாதிரி தாங்க இப்போ நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, ட்ராவல் வித் விவி ஃபேமிலி. உங்களுக்கு என் ஊரை சுற்றி காட்ட அவ்வளவு ஆசையாக இருக்குங்க. வாங்க, இன்னும் நிறைய இருக்குது, பார்க்கலாம். பாருங்க எங்கள் ஊர் கோயில். இதை பார்க்குறப்பவே உடனே ஓடி போய் தரிசனம் பண்ணிடணும் போல இருக்கு. வரலாம், முதல்ல ஹரித்ராநதிக்கு போயிட்டு வந்துடலாம். நாம் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்பி வந்ததே அதுக்கு தானே. இது திருவஞ்சன வீதி. இதில் நேராக போனால் ஆஞ்சநேயர் கோயிலில் தான் முட்டிட்டு நிற்கும். அதுக்கு ஒட்டினாப்புல ஹரித்ராநதி குளம். இதாங்க நான் சொன்ன ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயில். ஹனுமன் ஜெயந்தி பூஜை நடந்துட்டுருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். அதுக்குள்ள ஹரித்ராநதி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்.
இப்போ நம்ம ஹரித்ராநதி தென்கரையில் இருக்கோம். பாருங்க, படகு குழாம்லாம் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. என் முகத்தில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தாண்டவம் ஆடிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. அது இந்த ஊரோட மாயம், இந்த ஊர் செய்கிற மாயம். அது மன்னார்குடிக்கு வந்த சந்தோஷத்தில் எப்போவுமே அது எத்தனை தடவை வந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா குஷி என் முகத்தில் வந்து தெரியும். இத்தனைக்கு என்னென்னா, நான் ரொம்ப வருஷம் இந்த ஊரில் இருந்ததில்லை. எங்கள் சொந்த ஊர், எங்கள் தாத்தா அப்பா எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்து ஒரு ஊர். அவங்களுக்கெல்லாம் ஓகே, அவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் இங்கே இருந்தாங்க. எனக்கு இப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு 7-8 வயசு வரையிலும் இந்த ஊரில் இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. நாங்கள் வந்து வெளியூருக்கு வந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா மற்ற ஊர்கள் அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஊர் அது மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தோம். பட் பாட்டி தாத்தா பெரியப்பா பெரியம்மாலாம் இங்கே இருந்ததால் அவங்கள பார்க்க வேண்டி அப்பப்போ வருவோம். காலேஜ்லாம் படிக்கிறப்ப நான் மட்டுமே இங்கே வந்து நாள் கணக்காக டேராக போட்டிருப்பேன். அதனால் இந்த ஊர் எப்போவுமே க்ளோஸ் டு மை ஹார்ட், மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ். குளம் பாத்தீங்களா? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுல 30 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தெருல வந்து 30 வீடு இருக்கு. ஒவ்வொரு தெருலையும் அது மாதிரி இருக்கும். ஹரித்ராநதி குளம் 23 ஏக்கர் அளவு பெருசு. இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய குளம். இது சைஸ்னால மட்டும் சிறந்தது இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கே இதே குளத்தில் தான் கிருஷ்ணர் ஜலக்கிரீடை செஞ்சுக்கிட்டு கோபிலர் கோப்ரலையருங்கிற 2 முனிவர்களுக்கு காட்சி தந்தார். இங்கே 4 தெரு இருந்தோம். இங்கே நிறுத்தினதுக்கு முக்கிய காரணம் இந்த மண்டபம். இங்கே ஆனி மாதம் 10 நாள் உற்சவம் நடக்கும். கடைசி நாள் தெப்பம் இந்த குளத்துல தான் நடக்கும். இது வெறும் குளம் இல்லை, தெப்ப குளம். இது வேணுகோபால சுவாமி சன்னதி. இங்க நடுவில் இருக்கிறது வேணுகோபால சுவாமி கோயில். பட் நான் போனது இல்லை, இங்க இருந்து பாக்குறதோட சரி, நான் போனது இல்லை. இது வேணுகோபால சுவாமி கோயில். சரி, நேரமாகுது, கிளம்பலாம். அப்படியே 4 தெருவும் ஒரு சுத்தி வந்துடலாம். இந்த தெப்ப குளத்துல ஒவ்வொரு தெரு படித்துறைக்கும் ஒவ்வொரு பேரு இருக்குங்க. நம்ம தென்கரைக்கு பிரம்மோற்சவம் படித்துறை சூப்பரா இருக்குல்ல. மேலக்கரைக்கு ஏகாதசி படித்துறை, வடகரைக்கு சிவராத்திரி படித்துறை, கீழக்கரைக்கு க்ஷீராப்தி படித்துறை. இங்க கார்த்திகை தீபம் கூட ஜோரா கொண்டாடுறாங்க. 4 படித்துறையும் விளக்கேத்தி ஜெகஜோதியா ஜொலிக்கும் எங்க தெப்பக்குளம். இப்ப நாம வந்திருக்கிற தென்கரை ஹனுமார் கோயில் மட்டும் இல்லாம ஒவ்வொரு கரையிலையும் பல கோயில்கள் இருக்கு. ராமர் கோயில், வெங்கடாஜலபதி கோயில்னு அங்கங்க படித்துறையிலேயே கோயில்கள் இருக்கு.
வந்தாச்சு. ஒரு சுத்திக்கிட்டு மறுபடியும் அனுமார் கோயில்கிட்டயே வந்து சேர்ந்துட்டோம். ஹனுமன் ஜெயந்தி சிறப்பு பூஜை நடந்துட்டுருக்கு. இந்த கோயில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட இது எங்கள் வீட்டு கோயில்னு நாங்கள் நினைக்கிற அளவு நெருக்கமானது. இதோ இப்போ இங்கே கூடியிருக்கிற மக்கள் மாதிரி நாங்களும் ஒரு காலத்தில் இங்கேயே சுற்றிட்டுருப்போம். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் எங்கள் தாத்தா முன்னணி ஏற்பாடுகள் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தாவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஈவினிங் மீட்டிங் பாயிண்ட்டே இந்த கோயில் தாங்க. இப்போவும் நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வராமல் போக மாட்டோம். அதான் பூஜை நடக்குதுன்னு ஃபோன் வந்ததும் உடனே பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு பவர் ஷட் டவுன்களாம், அதான் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த திண்ணையில தான் எப்பவும் எங்க தாத்தா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. நான் குறுக்க நெடுக்க நடந்து போனா என்னை கூப்பிட்டு கொஞ்சம் விளையாடுவாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த திண்ணையில கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு பெரிய கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ராஜகோபால சுவாமி கோயில் இது 108 அபிமான ஸ்தலங்கள்ல முதல் க்ஷேத்திரம். 12 ஆழ்வார்கள்ல யாராவது ஒரு ஆழ்வார் அந்த கோயில் பத்தி பாடியிருந்தா அது திவ்ய தேசம். அப்படி ஆழ்வார்கள் பாடாட்டியும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆழ்வார்களோட சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் அபிமான ஸ்தலம்ங்கிறாங்க. இங்க மன்னார்குடியில திருமங்கை ஆழ்வார் வந்திருந்து கொடிமரத்தையும் நிறுவி இருக்கிறதா நம்பப்படுது. அதனால இது அபிமான ஸ்தலம். அதுலேயும் முதல் கோயில். 2வது ஸ்தலம் காலையில் போனோமே வடுவூர் கோதண்டராமர் கோயில், அதுதான் 2வது ஸ்தலம். இப்போ மணி 12:15 ஆகுதுங்க. கோவில் நட சாத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பகல் 10 உற்சவம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் முதல் நாள், அதனால திறந்திருக்கோங்கிற நம்பிக்கையில் வந்துட்டோம். 12:30க்கு நட சாத்துறாங்களாம். அதனால கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோம். நம்ம செங்கமலத்துக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம். அது சோளம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நான் காணிக்க தரலாமா வேணாமான்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எங்க செங்கமலத்தோட ஹேர் ஸ்டைல் கவனிச்சிங்களா? தெரிஞ்சிருக்கோம், ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது பாஃப்கட் செங்கமலம்னே பேருங்க.
இங்கே 16 கோபுரங்களும் 7 பிரகாரங்களும் 7 மண்டபங்களும் இருக்குது. அதில் இந்த 1000 மண்டபம் ரொம்ப முக்கியமானது. ராப்பத்து நவராத்திரி உற்சவம்லாம் இங்கே நடக்குது. எப்பவும் கோயிலுக்கு போனால் முதல்ல தாயாரை தானே தரிசிக்கணும். அதனால் நாம் போய் செங்கமலை தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கோயில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டினது. அதாவது 9th 10th செஞ்சுரியில் கட்டினது. அதுக்கப்புறமா வந்த சோழர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள், விஜயநகர அரசர்கள் எல்லாரும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பழைய காலத்து கோயில் எவ்வளோ கம்பீரமாகவும் தெய்வீகமாகவும் இருக்குது. தாயார் தரிசனம் ஆச்சுங்க. இங்கே தாயார் மூலவர் செண்பகவல்லி தாயார், உற்சவர் செங்கமல தாயார். அதே மாதிரி சுவாமியும் மூலவர் பரவாசுதேவ பெருமாள், உற்சவர் தான் ராஜகோபால சுவாமின்னு நாம் சொல்கிற ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அழகன், பேரழகன், எங்கள் உள்ளம் கவர் கள்வன், எங்கள் குட்டி கோபாலனை போய் தரிசிக்கலாம். இப்போ தாங்க மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து 2. ஆக்சுவலாக அப்போவே வந்துட்டோம். ஒரு 12 மணிக்கு வந்தோம். தரிசனம் வந்து செஞ்சோம். என்னென்னா இன்னைக்கு வந்து பகல் 10 உற்சவம் ஆரம்பிக்குதுங்கிறதுனால ராஜகோபால சுவாமி வெளியில் இருந்தாங்க, அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணால் பார்க்கலான்னாங்க. அதை விட வேற என்ன வேலை எங்களுக்கு, உட்காந்துட்டோம். அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த்து, தட் இஸ் January 28 கும்பாபிஷேகம் இருக்குங்க. அடுத்த வாரம் வைகுண்ட ஏகாதசியும் வருது. அதனால் உள்ளே ஃபுல்லாக ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். திறந்தாங்க. அதி அற்புதமான தரிசனங்க. ஏகாந்தமாக நின்றுருந்தாங்க. கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பகல் 10 முதல் நாள் ஆழ்வார்கள் புடைசூழ ஸ்ரீதேவி பூதேவியோட எங்கள் ராஜகோபாலன் சாந்தமான புன்னகையோட, அப்பா நல்ல தரிசனங்க. செம்மையாக இருந்தது தரிசனம். இப்போ தாங்க வந்து கிளம்பியிருக்கோம். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், திருப்தி, தாங்க முடியாத சந்தோஷத்தோட வந்து கிளம்பிட்டுருக்கேன். சந்தோஷமாக ராஜகோபால சுவாமியோட அருளோட. இப்போ தஞ்சாவூரில் வீட்டுக்கே வந்தாச்சுங்க. என்னோட மன்னார்குடி ட்ரிப்பு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ மன்னார்குடிக்கு நெக்ஸ்ட் மந்த்து January 28 வந்து கும்பாபிஷேகம் வருது. அதனால் எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்து முடிஞ்சவங்க நேரில் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க. ராஜகோபால சுவாமியோட அருள் கிடைக்கட்டும் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ தான் வந்ததுனால கண்டிப்பாக January 28 அந்த சமயத்தில் வந்து வர முடியாது. இன்றைக்கி டேட் வந்து December 20 ஹனுமன் ஜெயந்திக்காக வேண்டி வந்திருக்கோம். அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் உடனேலாம் வர முடியாது. நீங்கள் உங்களால் வர முடிஞ்சதுன்னா வந்து வாங்க, நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக
இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.